சரி, இப்ப நாங்க தொடர்ந்து போவோம். அடுத்த பகுதி நாங்கள் பார்க்க இருக்கிறது காசு அல்லாத நன்மைகள். வேலை வாய்ப்பிலிருந்து உங்களுக்கு காசு அல்லாத வடிவத்திலே நன்மைகள் கிடைத்தால் அதை எப்படி கணக்கு வைக்க வேணும் என்றதுதான் நாங்க இப்ப பார்க்க போறோம். காசு வடிவத்தில் நன்மைகள் கிடைக்கிற போது அது உங்களுக்கு தனிப்பட்ட நன்மையாக இருந்தால் அது 100% நீங்க கணக்கு வைக்க வேணும் என்று ஏற்கனவே நாங்க பார்க்கிறோம். இந்த விடயத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. நாங்கள் உதாரண வினாவில் அதை பயிற்சி செய்து இப்ப நாங்கள் காசு அல்லாத நன்மைகளை பற்றி பார்க்க இருக்குது. சரி, காசு அல்லாத நன்மைகளை பார்க்க போனமாக இருந்தால் வேலை வாய்ப்பிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற காசு அல்லாத நன்மைகளை பார்க்கலாம். முதலாவது உதாரணம், வெளிநாட்டில் இருந்து தொழிலுக்கு வந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட ஹோட்டல் வசதிகள். உதாரணம், ஒரு நிறுவனம் வெளிநாட்டில் இருந்து ஊழியர்களை கொண்டு வருகிறது. அவர்களுக்கு தங்குமிடத்துக்காக ஹோட்டல் வசதிகள் வழங்கப்படுகிறது. உதவியாளர்கள் வழங்கப்படுகிறார்கள். மின்சாரம் வழங்கப்படுகிறது. சமையல் எரிவாயு வழங்கப்படுகிறது. மருத்துவ நன்மைகள் வழங்கப்படலாம். இலவச உணவு, இலவச பிரயாண சீட்டு இப்படியானவை வழங்கப்படலாம். இது எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டியது கட்டாயமா என்று கேட்டால் அவர்கள் வேலைக்கு வந்தால் தங்குமிடம் போக்குவரத்து எல்லாம் அவர்களுடைய வேலை. ஆனால் அதை நிறுவனங்கள் கொடுத்தால் அது அந்த ஊழியருக்கு நன்மையாகும். உதாரணமாக, நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறீர்கள், உங்களுக்கு தங்குமிடம் தரப்படுகிறது, உதவியாளர் தரப்படுகிறது, போக்குவரத்து தரப்படுகிறது, விமான பிரயாண சீட்டு தரப்படுகிறது என்று சொன்னால் அது உங்களுக்கு காசாக கிடைக்கவில்லை. உங்களுக்கு அது காசு நன்மை அல்ல. அந்த நேரத்துல அந்த உங்களுக்கு கிடைத்த நன்மைகளுக்கான கிரியம் எவ்வளவோ அவ்வளத்தை உங்களுடைய வரி கணக்கிலேயே காட்ட வேண்டும். உங்களுக்கு எவ்வளவு ஹோட்டல் வந்திருக்கிறார்கள், எவ்வளவு உதவியாளர்களுடைய கிரியம், இது எல்லாத்துக்கும் உரிய கிரியத்தை உங்களுடைய நன்மையாக கருதி உங்களுடைய வரிக்கான கணக்கிலே அந்த தொகையை உள்ளடக்க. சரி, அடுத்த பகுதிக்கு போனோம். ஏதாவது விளங்குற விஷயங்கள் இருந்தால் உடனடியாகவே கேட்டுக்கொள்ளலாம். நாங்கள் பயிற்சி செய்கிற போது இதை இன்னும் ஆழமாக பார்க்கலாம். செலுத்திய தொலைபேசி கட்டணம். உங்களுடைய தொலைபேசி கட்டணத்தை நிறுவனம் செலுத்தி இருந்தால் நீங்கள் தொலைபேசி பயன்படுத்துகிறீர்கள், அதுக்காக உங்களுக்கு பில் வந்திருக்கு. அந்த பில்லை நிறுவனம் செலுத்தி இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டும், செலுத்திய தொகையினுடைய 50% மட்டும் நீங்கள் உங்களுடைய கணக்குல காட்டலாம். 50% காட்டாமல் விடலாம். ஏனென்று சொன்னால் நிறுவனம் தொலைபேசி கட்டணத்தை செலுத்துகிறது என்று சொன்னால் நிறுவனம் தன்னுடைய தேவைகளுக்காக நீங்கள் தொலைபேசியை பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த நேரம் நீங்கள் பயன்படுத்தியிருக்கிற தொலைபேசியினுடைய கட்டணம் அரைவாசி நிறுவனத்திற்கு, அரைவாசி உங்களுக்கு உரியதாக. ஆகவே அந்த 50% நன்மையை தான் நீங்கள் கணக்கில காட்ட வேண்டும். 50% நன்மை கணக்கில காட்டுவீங்க. 50% தொலைபேசியை பொறுத்தவரை நீங்கள் சீராக்கம் செய்கிறீர்கள். சரி, தொடர்ந்து நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம். வேலை வாய்ப்பு நன்மை. மூன்றாவது உதாரணம், தொழில் தரனால் உங்களுடைய வரி செலுத்தப்படுகிறது. நீங்கள் வரி திணைக்களத்துக்கு செலுத்த வேண்டிய வரி தொகை தொழில் தரனால் நேரடியாக செலுத்தப்படுகிறது. எவ்வளவு தொகை செலுத்தப்பட்டிருக்கிறது அவ்வளவு தொகையை கணக்கில் காட்ட வேண்டும். செலுத்திய முழுமையான தொழில் தர வரி எவ்வளவு தொகைக்கு செலுத்தியிருக்காரோ அவ்வளவு தொகையை நீங்கள் கணக்கில் காட்ட வேண்டும். சரி, அடுத்த உதாரணம் பாகமாக இருந்தால், தொழில் தரனரினால் சலுகை அடிப்படையிலான கடன் வழங்கப்பட்டிருந்தால் தொழில் தரனர் உங்களுக்கு ஒரு கடனை வழங்கியிருக்கிறார். நீங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக வங்கியிலே கடன் எடுக்க போகிறீர்கள். கடன் எடுக்க போகிற போது தொழில் தரனர் சொல்லுகிறார், நீங்கள் வங்கியில கடன் எடுக்க வேண்டாம், நான் உங்களுக்கு கடன் தருகிறேன் சலுகை அடிப்படையில். சலுகை அடிப்படையில கடன் நீங்கள் செலுத்த வேண்டிய வட்டி செலவு குறைவாக இருக்கும். வட்டி செலவு சேமிக்கப்படும். வட்டி செலவு சேமிக்கப்பட்டாலும் நீங்கள் கணக்கில் காட்ட வேண்டியது என்னன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு வட்டி செலவு சேமிப்பு ஏற்படுகிறதோ அதனுடைய அரைவாசி, அதாவது நான் ஒரு சமன்பாடு தந்திருக்கிறேன். இந்த சமன்பாட்டு வீதத்திலே தான் நீங்கள் கணிப்பீடு செய்ய வேண்டும். கடன் பெறுமதிய 50% பெருக்கிறீர்கள். அதை பெருக்கிறீர்கள் சந்தை வட்டி வீதத்திலிருந்து சலுகை வட்டி வீதம். அதாவது உங்களுக்கு தொழில் தருணர் என்ன வீதத்தில வட்டி தந்திருக்கிறாரோ, உங்களுக்கு தொழில் தருணர் என்ன சதவீதத்தில கடன் தந்திருக்கிறாரோ அந்த சதவீதத்தை சந்தை வட்டி வீதத்திலிருந்து கழிக்க வேணும். இதுதான் உங்களுக்கு கிடைத்த நன்மை. இந்த நன்மையை கடன் பெறுமதியால பெருக்க வேணும். ஆகவே உங்களுக்கு எவ்வளவு வட்டி சேமிக்கப்பட்டிருக்கிறது என்றது தெரியும். அந்த வட்டியினுடைய 50% தான் நீங்கள் கணக்கிலே காட்ட வேண்டிய விடயம்.
இந்த சமன்பாட்டை ஒரு முறை திரும்ப பார்த்துக் கொள்ளுங்க. நான் ஒரு உதாரணம் வந்து சொல்ல போகிறேன். சமன்பாட்டை திரும்ப பார்த்துக் கொள்ளுங்க. சரி, இப்ப அந்த உதாரணத்தை நாங்க பார்க்கலாம். சரி, கவனமா பார்த்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு நீங்கள் தொழில் நீங்கள் எங்க தொழில் செய்கிறீர்களோ அந்த நிறுவனம் உங்களுக்கு ஒரு 50 மில்லியன் கடன் தந்திருக்கிறது. அந்த 50 மில்லியனுக்காக நீங்கள் நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய வட்டி வீதம் 5%. ஆகவே சலுகை வட்டி வீதம் கடன் தரப்படும். இதனால உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். நீங்கள் வங்கியில் கடன் எடுத்து 10% செலுத்த வேண்டி இருக்கு. ஆனால் நிறுவனத்தில் கடன் தேவையா 5%. ஆகவே உங்களோட வங்கி சேமிக்கப்படும். வட்டி சேமிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் ஒரு நன்மையாக காரணமாக நீங்கள் இந்த வேலை வாய்ப்பு இதனால இந்த நன்மை ஏற்பட்டிருக்கு. ஆகவே இந்த நன்மையை காட்ட இந்த சமன்பாட்டை பயன்படுத்த வேண்டும். இங்க சொல்லப்பட்ட சமன்பாட்டை பயன்படுத்த வேண்டும். சமன்பாட்டை திரும்ப ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்க. சரி, இப்ப இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நாங்கள் இந்த கணிதத்தை செய்ய போகிறோம். நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்பு வருமானமாக காட்ட வேண்டியது 1.02 மில்லியன் தொகை. இந்த உதாரணத்துக்கு விளங்கி இருக்கலாம். நான் இப்ப சொல்லி உதாரணங்களுக்கு விளங்கி இருக்குதான். நான் சொல்லியிருக்கிற உதாரணம் உங்களுக்கு விளங்கி இருக்கான்னு கேட்கிறேன். சார் இன்னொரு சொல்ல முடியும்? திரும்ப விளங்கப்படுத்தமா? ஓ சார். சரி, என்னன்னு சொன்னால் உங்களுடைய தொழில் தருணர் உங்களுக்கு ஒரு சலுகை கடன் தருகிறார். சலுகை கடன் என்று சொன்னால் சந்தை வட்டி வீதத்தை விட அவர் உங்களிடம் அறவிட போகிற வட்டி வீதம் குறைவாக இருக்கும். இந்த விஷயம் விளங்குதானே? ஓ சார். அந்த குறைவான வட்டி வீதத்துல அவர் உங்களுக்கு கடனை தந்தால் நீங்கள் சந்தையில் எடுத்திருக்கிறத விட நீங்கள் செலுத்த வேண்டிய வட்டி குறைவாக இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு அந்த வட்டி வீதத்துல ஒரு நன்மை ஒன்று தரப்படுகிறது நீங்க இந்த வேலை வாய்ப்புல இருக்கிறதுனால. அந்த நன்மை எவ்வளவுன்றதை நீங்க கணிப்பீடு செய்யறதுக்கான சமன்பாடை நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டியிருக்கேன். அந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நான் ஒரு உதாரணம் வந்து சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வேலை செய்கிற தொழில் தருணர் உங்களுக்கு 50 மில்லியன் பெறுமதியான கடன் ஒன்றை தந்திருக்கிறார். அதற்காக நீங்கள் செலுத்த வேண்டிய வட்டி வீதம் 5%. சந்தை வட்டி வீதம் எவ்வளவு சொல்லி ஆணையாளர் நாயகம் சொல்லியிருந்தார் 9.08 வீதம். ஆனால் உங்களுக்கு 5% சலுகை கிடைச்சிருக்கு. இந்த வேறுபாடு இந்த இரண்டு வட்டி வீதங்களுக்கும் இடையிலான வேறுபாடு உங்களுக்கு நன்மையாக காணப்படுகிறது. அந்த விஷயம் விளங்கி இருக்கா? விளங்கி இருக்கு. சரி, அந்த நன்மையினுடைய அரைவாசியை தான் நீங்க கணக்குக்கு காட்ட வேணும். ஆகவே 50 மில்லியனுக்கும்
எவ்வளவு வட்டி சேகரிக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம். 50 மில்லியனுக்கு நீங்கள் சந்தை வட்டி வீதத்தை கொடுக்க வேண்டி இருந்தது 9.08%. ஆனா நீங்கள் உண்மையில கொடுத்திருக்கிறது 5%. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க வித்தியாசம் தான் உங்களுடைய நன்மை. அந்த நன்மையுடைய 50%, அந்த நன்மையுடைய 50% தான் உங்களுக்கு நன்மையாக காட்டப்பட வேண்டும். பெருக்கி எடுத்த கணித்தல செய்து முடிச்சது சொன்னால் வாரம் விட 1,20,000 ரூபாய் உங்களுக்கு கணக்கிலே நன்மையாக காட்டப்பட வேண்டும். விளங்கி இருக்குதான்? எல்லாருக்கும் விளங்கி இருக்குதான்? சரி சரி, அப்படின்னு சொன்னா நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போகலாம். பல் மருத்துவ காப்புறுதி கட்டண கொடுப்பன. உங்களுக்கு தொழில் தருணர் ஒரு காப்புறுதி தார, அது பல் மருத்துவ சுகாதார காப்புறுதியாக இருந்தால் 100% நன்மையுமே, அதாவது அவர் எவ்வளவு காப்புறுதியை உங்களுக்காக செலுத்துறாரோ அவ்வளவு நன்மையுமே உங்களோட கணக்குக்கு வர வேண்டும். ஆனால் ஒரு நிபந்தனை, எல்லா ஊழியர்களுக்கும் அவர் அந்த கொடுப்பனவை செய்கிறார் என்று சொன்னால் அது உங்களுக்கு விசேட நன்மை அல்ல. எல்லா ஊழியர்களுக்குமே அவர் இந்த கொடுப்பனவை செய்தால் அது உங்களுக்கு விசேட நன்மை அல்ல. அந்த நேரத்திலே வராது. பல் மருத்துவ சுகாதார காப்புறுதி கட்டணம் எல்லா முழுநேர ஊழியர்களுக்கும் ஒரே மாதிரியான நிபந்தனைகளுக்கு உட்படி அந்த கொடுப்பனவை வேலை வாய்ப்பு வருமானத்தில் உள்ளடக்கப்பட மாட்டார். காரணம் உங்களுக்கு மட்டும் தனியாக தரப்பட்ட விசேட நன்மை அல்ல. ஆகவே அதை கணக்கில் எடுக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு மட்டும் தனியாக தரப்பட்ட விசேட நன்மையாக இருந்தால் 100% கணக்கிலே எடுக்க வேண்டும் என்றதான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்குதான்? அடுத்த விடயத்துக்கு போகலாம். அளவு, வகை, மீண்டெழு தன்மை போன்ற காரணங்களால் வேறுபாடு அற்ற அடிப்படையில் அல்லது தனியாளுக்கு ஒதுக்கீடு செய்தல் அல்லது தொழில் தருணரின் கணக்கிடுதல் போன்ற நிர்வாக ரீதியான நடைமுறை சாத்தியமற்ற தொழிலாளிகள் பெற்ற அனுகூலம். அப்ப இங்க தொழிலாளிகளுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்குது. அந்த அனுகூலம் தனித்தனியாக ஊழியர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய முடியாது. அல்லது அந்த அனுகூலத்துக்கு எவ்வளவு கிரியம் தேவைப்பட்டது என்றதை நிர்வாக ரீதியாக மதிப்பீடு செய்யறது சாத்தியம் இல்லை என்கிற போது அதை வேலை வாய்ப்பு வருமானத்தில் உள்ளடக்க கூடாது. உதாரணமாக நான் சொல்லுறேன், உங்களுக்கு வேலை வாய்ப்புல தேநீர் வழங்கப்படுகிறது. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கும் வழங்கப்படும், உங்களுக்கு கீழே சிற்றூழியர்களுக்கும் வழங்கப்படும், எல்லாருக்கும் வேறுபாடு இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொருத்தருக்கும் வழங்கின டீ என்ற பெறுமதி என்ன என்றதை முகாமைத்துவம் கணிக்கிறது இல்ல, அது நடைமுறை சாத்தியம் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட நன்மை உங்களுக்கு கிடைத்தால் அதை வேலை வாய்ப்பு வருமானத்துக்குள்ளே உள்ளடக்க வேண்டாம். சரிதானே? சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம். தொழிலாளர் பங்கு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட பங்குகளின் பெறுமதி. நீங்கள் தொழில் செய்யற இடத்துல அந்த நிறுவனம் சந்தையில பங்குகளை வச்சிருக்குது. ஊழியர்களுக்கு சில பங்குகளை வழங்குறதுக்கு முடிவெடுத்திருக்கு. ஊழியர் பங்கு திட்டம் அல்லது தொழிலாளர் பங்கு திட்டம். அந்த பங்கு திட்டத்தின் கீழ உங்களுக்கு சில எண்ணிக்கையான பங்குகள் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் உங்களுக்கு சொல்லப்படுகிறது, சந்தையில ரூபாய் 100 விற்கப்படுகிற இந்த பங்குகளை நாங்கள் உங்களுக்கு 50 ரூபாய் விலையில தருகிறோம். ஏனென்றால் நீங்கள் ஊழியர் என்றதால அதுக்கு பேர் ஊழியர் பங்கு திட்டம். அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்த நன்மை எவ்வளவு சொன்னால் ஒதுக்கப்பட்ட நேரத்திலான பங்குகளினுடைய சந்தை பெறுமதியில் இருந்து நீங்கள் அதுக்காக எவ்வளவு செலுத்தியிருப்பீர்களோ அந்த தொகையை கழித்து மிகுதி தொகை உங்களுக்கு அனுகூலமாக வரும். உதாரணமாக உங்களுக்கு அந்த நிறுவனம் 1000 பங்குகளை வழங்குகிறது. அந்த 1000 பங்குகள் ஒவ்வொன்றினதும் சந்தை விலை 100 ரூபாய் சொன்னால் உங்களுக்கு வழங்கப்படுற சந்தை பங்குகளுடைய சந்தை பெறுமதி 1,00,000 ரூபாய். அந்த ஒவ்வொரு பங்குகளுக்காக 50 ரூபாய் செலுத்த வேண்டுமாக இருந்தால் 1000 பங்குகளுக்காகவும் 50,000 ரூபாய் செலுத்துகிறீர்கள். 50,000 ரூபாய் நீங்க செலுத்துகிறீர்கள், 1,00,000 ரூபாய் சந்தை பெறுமதி. ஆகவே மிகுதி 50,000 ரூபாய் உங்களுடைய கணக்கிலே வேலை வாய்ப்பு வருமானமாக காட்டப்பட வேண்டும். விளங்கி இருக்குதா? விளங்கிச்சு.
அடுத்த விஷயத்தை பார்க்க போகலாம். வேலை நீக்கம். நீங்கள் வேலையிலிருந்து நீங்குகிறீர்கள் அல்லது தொழில் இழப்பு, நிறுவனம் உங்களை வேலையிலிருந்து நிறுத்துது அல்லது தொழிலை முடிவுக்கு கொண்டு வருதல், ரெண்டு பேருமே விளங்கிக் கொண்டு சரி இனிமேல் நான் வேலைக்கு வர இல்லை என்று சொல்ல அதுக்காக உங்களுக்கு ஒரு கொடுப்பனவு தரப்படுகிறது, ஒரு நட்டஈடு ஒன்று தரப்படுகிறது. ஏன் அந்த நட்டஈடு தரப்படுதுன்னா நீங்கள் இவ்வளவு நாள் வேலையில இருந்ததாகவும் தரப்படுகிறது. ஆகவே இது ஒரு வேலை வாய்ப்பு வருமானம். எவ்வளவு பெறுமதி உங்களுக்கு கிடைக்குதோ அவ்வளவு பெறுமதியும் உங்களுக்கு வருமானமாகும். ஆகவே எவ்வளவு பெறுமதி கிடைக்குதோ அவ்வளவு பெறுமதியை நீங்கள் கணக்கிலே காட்ட வேண்டும். இது வேலை நீக்கம். விளங்கிச்சதா? சரி. அடுத்த பகுதியாக இருந்தால் தொழிலாளி சார்பாக இளைப்பாற்று நிதியத்துக்கு மேற்கொள்ளப்பட்ட கொடுப்பனவு. உங்களுடைய தொழில் தரனர் உங்கள் சார்பாக ஒரு இளைப்பாற்று நிதியம் பென்ஷன் ஃபண்டுக்கு மாதம் கொடுப்பனவு செய்யறேன். அதே போல வேலை சம்பந்தமாக பெற்றுக்கொண்ட இளைப்பாற்று கொடுப்பனவு உங்களுக்கு பென்ஷன் ஃபண்டில இருந்து பென்ஷன் வருகிறது. அப்படி ஏதாவது வந்தால் அந்த எவ்வளவு தொகை உங்களுக்கு நன்மை கிடைச்சதோ அவ்வளவு தொகையையும் நீங்கள் கணக்கிலே காட்ட வேண்டும். முழு தொகையும் வேலை வாய்ப்பில் இருந்தான வருமானமாகும். சரிதானே? உங்களுடைய தொழில் தருணர் உங்களுடைய பெயர்ல ஏதாவது கொடுப்பனவு செய்திருந்தால் உங்களுக்கு அதிலிருந்து நன்மை கிடைச்சிருந்தால் எவ்வளவு நன்மை கிடைத்ததோ அவ்வளவு நன்மையையும் நீங்கள் அந்த வருமானமாக காட்ட வேண்டும். விளங்கிச்சுதான்? விளங்கவில்லை என்றால் திரும்ப விளங்கப்படுத்த நான் ரெடி. எல்லாம் கேட்க வேணும். சொல்லுங்க சார். சரி, ஓகே. நீங்கள் வேலை செய்யற இடத்துல உங்களுடைய தொழில் தருணர் உங்களுக்காக ஒரு பென்ஷன் ஃபண்டுக்கு மாதம் பணம் செலுத்துகிறேன். மாதம் 10,000 ரூபாய் படி பணம் செலுத்துகிறேன்னா 12 மாதத்திலே 1,20,000 ரூபாய் பணம் செலுத்துகிறேன். நீங்கள் பிறகு அதாவது தொழிலிலிருந்து இளைப்பாறின பிறகு உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்க போகுது. இப்பவே அவர் உங்களுக்காக பணம் செலுத்துகிறாருன்னு சொன்னால் அந்த நன்மை முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். அவர் எவ்வளவு பணம் செலுத்தினாரோ அவ்வளத்தையும் உங்களோட வருமானமாக காட்ட வேணும். அதே போல நீங்கள் வேலையில் இருந்து இளைப்பாறின பிறகு உங்களுக்கு இளைப்பாறு நிதியங்கள்ல இருந்து ஏதாவது பணம் கிடைச்சால் அதையும் நீங்கள் வருமானமாக காட்ட வேண்டும். எவ்வளவு நன்மை கிடைத்ததோ எவ்வளவு பெறுமதி வழங்கப்பட்டதோ அவ்வளவு பெறுமதியை உங்களுடைய கணக்கிலே நீங்கள் காட்ட வேண்டும். சரியா? ஓகே சார். ஓகே சார். சரி. அடுத்த கட்டத்துக்கு போகலாம். பொது ஆணையாளரினால் அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாளியின் ஓய்வூதிய சேம லாப அல்லது சேமிப்பு நிதியத்தின் கணக்கிற்கு மேற்கொள்ளப்பட்ட பங்களிப்பு வேலை வாய்ப்பு வருமானத்தில் உள்ளடக்கப்பட மாட்டார். அதாவது ஓய்வூதிய நிதியம் என்றா பென்ஷன் ஃபண்ட், சேமலாப நிதியம் என்றா ப்ரொவிடென்ட் ஃபண்ட். உதாரணம் EPF. சேமிப்பு நிதியம் வேற ஏதாவது சேமிப்புக்கு உங்களுடைய தொழில் தருணர் மாதம் குறிப்பிட்ட ஒரு தொகையை வழங்குகிறார். ஆனால் அந்த நிதியம் பொது ஆணையாளரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. பொது ஆணையாளரால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அதை உங்களோட வருமானமாக நீங்க காட்ட வேண்டிய தேவை இல்லை. அங்கீகரிக்கப்படாத நிதியத்துக்கு செலுத்தி இருந்தால் அதை நீங்க வருமானமாக கணக்கில காட்ட வேணும். அங்கீகரிக்கப்பட்ட நிதியத்துக்கு செலுத்தி இருந்தால் வருமானமாக காட்ட வேண்டிய தேவை இல்லை. இது தெளிவா இருக்கா? மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. சரி, ஓகே. இப்ப நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய சம்பளத்துக்கு மேலதிகமாக ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு EPF வழங்கப்படுகிறது தானே? EPF நிதியத்துக்கு பணம் செலுத்தப்படுகிறது. உங்களுக்காக EPF நிதியத்துக்கு பணம் செலுத்தப்படுகிறது. இப்ப உங்களுடைய சம்பளத்துல கழிக்கிறது ஒரு பகுதி, மற்றது தொழில் தருணர் தானே பங்களிப்பு செய்யற ஒரு பகுதி. இங்க நாங்க சொல்றது தொழில் தருணர் உங்களுக்காக பங்களிப்பு செய்யற பகுதி. அந்த சேமலாப நிதியம் பொது ஆணையாளரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தொழில் தருணர் எவ்வளவு பங்களிப்பை செய்திருக்கிறார் என்றதை நீங்கள் கருத்துல கொள்ள தேவையில்லை. அதை உங்களுடைய வருமானமாக வரி கணிப்பீட்டுல உள்ளடக்க வேண்டிய தேவை இல்லை. பொது ஆணையாளரால் அங்கீகரிக்கப்பட்ட நிதியத்துக்கு பங்களிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அதை நீங்கள் உள்ளடக்க தேவையில்லை. அங்கீகரிக்கப்படாத நிதியத்துக்கு பங்களிப்பு செய்யப்பட்டிருந்தால் அதை நீங்கள் கணக்கில் உள்ளடக்க வேண்டும்.
இப்ப விளங்கி இருக்கா? விளங்கி சார். சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். தொழில் தருணர் உங்களுக்கு ஒரு வதிவிடம் ஒன்றை வழங்குகிறார். நீங்கள் உங்களுடைய வீட்டில இருந்து வசிப்பிடத்திலிருந்து வெளி மாவட்டத்துக்கு வேலைக்கு போகிறீர்கள். வெளி மாவட்டத்துக்கு நீங்க வேலைக்கு போறதால அந்த தொழில் தருணர் வந்து உங்களுக்கு வசிக்கிறதுக்கு ஒரு வீடு ஒன்றை தருகிறார் அல்லது குவார்டர்ஸ் ஒன்றை தருகிறார். அப்படி தந்தால் அது உங்களுக்கு காசு இல்லாத நன்மை. அவர் உங்களுக்கு காசு தருகிறார். அப்படி அவர் உங்களுக்கு வீட்டை தந்தால் நீங்கள் நன்மை எப்படி கணிப்பிட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய தொழில் தருணரினால் வழங்கப்பட்ட வதிவிடத்தின் பெறுமதி ரூபாய் 2 லட்சம் அல்லது அதை விட குறைவான மாத சம்பளம். உங்களுக்கு கிடைக்கிற மாதாந்த சம்பளம் 2 லட்சம் அல்லது அதை விட குறைவாக இருந்தால் பின்வரும் அட்டவணையின்படி உங்களுக்கு தரப்பட்ட வீடு சோலை வரியிடப்படாத பிரதேசம். சோலை வரியிடப்படாத பிரதேசம் என்றால் மாநகர சபை எல்லைக்கு வெளியே. அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் கொண்டது. முதலாவது சோலை வரியிட்ட பிரதேசம். உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது சோலை வரியிட்ட பிரதேசமாக இருந்தால் உங்களுடைய மாத நன்மை 20,000 ரூபாய் அல்லது உங்களுடைய சம்பளத்திலே 12.5%. இந்த இரண்டிலே எது குறைவோ அது. சோலை வரியிடாத பிரதேசத்திலே தந்திருந்தால், அதாவது மாநகர சபைக்கு வெளியே தந்திருந்தால் மாதாந்தம் 15,000 ரூபாய் அல்லது சம்பளத்தில் 10%. உங்களுக்கு தோட்ட பங்களா தரப்பட்டிருந்தால் மாதாந்தம் 10,000 அல்லது சம்பளத்தில் 7.5%. இதுல எது குறைவோ அதை காட்ட வேணும். இப்ப ஒரு உதாரணம் பார்க்கலாம். இந்த அட்டவணை ஒரு ஞாபகப்படுத்தி வச்சுக் கொள்ளுங்க. உதாரணம் பார்க்கலாம். சரி, இப்ப நாங்கள் ஒரு உதாரணம் ஒன்றை பார்க்கலாம். கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய மாத சம்பளம் 1,20,000, மாதாந்த சம்பளம் 1,20,000. உங்களுக்கு ஒரு வீடு தரப்பட்டிருக்கிறது சோலை வரியிடப்பட்ட பிரதேசத்தில். சோலை வரியிடப்பட்ட பிரதேசத்திலே உங்களுக்கு ஒரு வீடு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மையை கணிப்போம். உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற வீடு சோலை வரியிட்ட பிரதேசத்திலே. ஆகவே அதை கணிப்பிடுறதுக்கு நீங்க பார்க்கணும். உங்களுடைய மாத சம்பளம் 2 லட்சத்துக்கு குறைவானது என்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே பார்த்த சமன்பாடு என்ன சொல்லுது என்று சொன்னால் மாதாந்தம் 20,000 அல்லது உங்களுடைய சம்பளத்தினுடைய 12.5%. இதே எது குறைவோ அது ஒரு மாதத்திற்கான நன்மை. அல்லது 15,000. இதில் எது குறைவானது 15,000. உங்களுக்கு ஆண்டு முழுவதும் இந்த வீடு தந்தால் 12 மாதங்கள். 15,000 என்பது ஒரு மாதத்துக்குரியது. ஆகவே 12 மாதங்கள் 15,000 தர 12. 15,000 தர 12. நன்மை 1,80,000 வருடத்துக்கு. இந்த உதாரணம் விளங்கிச்சுதான். விளங்கிட்டு. சரி, இப்ப நாங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற வீடு சோலை வரியிடாத பிரதேசம். சோலை வரியிடாத பிரதேசம் என்று சொன்னால் எப்படி என்று திரும்ப பார்ப்போம். சோலை வரியிடாத பிரதேசம் என்று சொன்னால் மாதம் 15,000 அல்லது சம்பளத்தில் 10%. எது குறைவாக அது
இப்ப வேறுபாடு பழக்கமாக இருந்தால் மாதாந்தம் 17,000 அல்லது உங்களுடைய சம்பளத்தினுடைய 10%, அதாவது 1,20,000 10%, 12,000. இதுல எது குறைவானது என்று சொன்னால் 12,000 என்றுதான் குறைவான தொகை. இந்த 12,000 வந்து ஒரு மாதத்துக்குரியது. ஆகவே 12 மாதத்துக்குரியது. 12,000 தர 12 1,44,000. இந்த உதாரணம் வழங்கியிருக்கான். சரி சரி. இப்ப அடுத்த விடயத்தை பாக்குறீங்களா? இந்த முதலாவது அட்டவணை உங்களுடைய சம்பளம் 2 லட்சம் ரூபாய் அல்ல அதை விட குறைவாக இருந்தால் இந்த முதலாவது அட்டவணை. இரண்டாவது அட்டவணை உங்களுடைய சம்பளம் மாதாந்த சம்பளம் 2 லட்சத்தை விட அதிகமாக இருந்தால், ரூபாய் 2 லட்சத்துக்கு அதிகமான மாத சம்பளமாயும் வரிக்கான வதிவிட நன்மை பின்வருவனவற்றில் எது குறைவோ அது. சோலை வரியிட்ட பிரதேசம் அதை மாற்ற வேணும். நான் நோட் தரப்போது மாற்றிக்கொள்றேன். சோலை வரியிட்ட பிரதேசம் 40,000 அல்லது 12.5%. சோலை வரியிடாத பிரதேசம் 30,000 அல்லது சம்பளத்தில் 10%. தோட்ட வாங்கினா 20,000 அல்லது சம்பளத்தில் 7.5%. அப்ப இந்த உதாரணத்தை மாற்றிக் கொள்ளுங்க. உங்களுடைய மாதாந்த சம்பளம் 3,20,000 என்று வச்சுக் கொள்ளுவோம். 3,20,000 சோலை வரியிடாத பிரதேசங்களில் உங்களுக்கு வீடு தரப்பட்டிருக்கு. உங்களுடைய சம்பளம் 2 லட்சத்துக்கு மேலே சோலை வரியிடாத பிரதேசம் அப்படி என்று சொன்னால் மாதாந்தம் 30,000 அல்லது சம்பளத்திலே 10%. சரி, அப்ப நாங்க பார்க்கலாம். இப்ப மாதாந்த 30,000 அல்லது உங்களுடைய சம்பளத்தினுடைய 10%. மாதாந்த 30,000 அல்லது சம்பளத்தினுடைய 10% 32,000. இந்த இரண்டிலும் எது குறைவானது? 30,000 குறைவானது. எத்தனை மாதம்? 12 மாதம். ஆகவே 30,000 தர 12 3,60,000 உங்களுடைய நன்மையாக நீங்கள் உங்களுடைய கணக்கில் காட்ட வேண்டி இருக்கும். இந்த உதாரணம் விளங்கியிருக்கலாம். சரி சரி. அப்படி என்று சொன்னால் நாங்கள் இப்ப அடுத்த பகுதிக்கு போகணும். வதிவிடம் இப்ப நாங்கள் பார்த்த வீடு வெறும் வீடு, தளபாடமற்ற வீடு. தளபாடங்கள் வழங்கப்பட்டால் மேலதிகமாக நன்மை. வதிவிடமானது தளபாடங்களுடன் வழங்கப்படுமாயின் சம்பளத்தில் 2.5% அல்லது 5,000. இதில் எது குறைவு தொகை கணக்கில் எடுக்கப்படும். ஆகவே தளபாடங்கள் வழங்கப்பட்டிருந்தா நீங்க மேலதிகமான நன்மையை காட்டலாம். தொழில்களில் குடியிருக்கும் வீடு தொடர்பான சிறப்புகளில் தொழில் தரகர் மீளளித்தார். ஒருவேளை அவர் வீடு தரையில நீங்க வீட்டுல இருக்கிற வாடகையை உங்களோட கையில தாராரு. எவ்வளவு வாடகையை தாராரோ அவ்வளவு உங்களுக்கு நன்மையா காட்டப்படும். வீடாக தந்திருந்தால் நீங்கள் இந்த அட்டவணையை பயன்படுத்த வேண்டும். காசாக தந்திருந்தால் எவ்வளவு காசு தரப்படுகிறதோ அதை நீங்கள் கணக்கில் எடுக்க முடியும். அடுத்த பகுதிக்கு போகலாம். போக்குவரத்து வசதி, வாகனங்கள். தொழில் தரவினால் வழங்கப்பட்ட போக்குவரத்து வசதிகளின் பெறுமதி வாகனத்தின் முழு அல்லது பகுதி அளவில் தனிப்பட்ட பாவனையில் இருந்த அனுகூலம் சந்தை பெறுமதியின் முழு தொகை. அதாவது உங்களுக்கு ஒரு வாகனம் ஒன்று தரப்பட்டிருக்கு. அந்த வாகனத்தால் உங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குது என்ற சந்தை பெறுமதியை அளவிட முடியுமாக இருந்தால் அந்த அளவிடப்பட்ட தொகையை நீங்கள் கணக்கில் காட்டப்பட வேண்டும். சந்தை பெறுமதியை மதிப்பிட முடியாவிடின் பின்வரும் அட்டவணையை பயன்படுத்த வேண்டும். 1800 cc மேற்படாத எரிபொருள் அல்லது கலப்பின வாகனம், 2000 கிலோவாட்ஸுக்கு மேற்படாத மின்சார வாகனம், அதாவது சிறிய வாகனம் ஒன்று உங்களுக்கு தந்திருந்தால் மாதாந்த நன்மையை பார்க்கும். வாகனம் மட்டும் தந்திருந்தால் மாதாந்தம் 20,000 ரூபாய் கணக்கில காட்ட வேணும். சாரதி தந்திருந்தால் அதுக்கு தனியாக 10,000 காட்ட வேணும். எரிபொருள் தந்திருந்தால் அதுக்கு தனியாக 20,000 காட்ட வேணும். மூன்றும் தந்திருந்தால் மாதாந்தம் 50,000 காட்ட வேணும். வாகனம் மட்டும் தந்திருந்தால் 20,000 காட்ட வேணும். வாகனம் எரிபொருள் மட்டும் தந்திருந்தால் 40,000 காட்ட வேணும். வாகனம் சாரதியும் மட்டும் தந்திருந்தால் 30,000 காட்ட வேணும்.
சரி, இது சிறிய வாகனத்துக்கு. பெரிய வாகனத்துக்கு பக்கமாக இருந்தால் 1800 சிசிக்கு மேற்பட்ட வாகனம் அல்லது 200 கிலோவாட்ஸுக்கு மேற்பட்ட மின்சார வாகனம் என்று சொன்னால் வாகனத்துக்கு மட்டுமென்றால் 35,000. சாரதியும் சேர்த்துன்னு சொன்னால் வாகனம் சாரதியும் சேர்த்து 45,000 மாதாந்தம். எரிபொருளுக்கு தனியார் 30,000. இந்த அடிப்படையில மாதாந்த நன்மைகளை காட்ட வேண்டும். மோட்டார் சைக்கிள் வழங்கப்பட்டிருந்தால் எரிபொருளுடன் வழங்கப்பட்டிருந்தால் மாதாந்தம் 5,000. எரிபொருள் இல்லாமல் வழங்கப்பட்டிருந்தால் மாதாந்தம் 3,000. ஆகவே உங்களுக்கு எந்த வகையான வாகனம் வழங்கப்பட்டிருக்கு, வாகனத்தோட மேலதிகமா என்னென்ன நன்மைகள் வழங்கப்படுகின்றதன் அடிப்படையில மாதாந்த நன்மைகளை கணிப்பிட்டு இத்தனை மாதங்கள் இந்த நன்மை வழங்கப்பட்டிருக்கோ அத்தனை எண்ணிக்கையான பெருக்க வேண்டும். பெருக்கி உங்களுடைய கணக்கில நீங்க உள்ளடக்க வேண்டும். இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கா? திரும்ப சொல்ல வேணுமா? சரி, எல்லா பகுதியும் நாங்கள் உதாரணம் செய்ய இருக்கோம். அதனால இப்ப முழுசா நீங்க குழப்பிக்கொள்ள வேண்டிய தேவை இல்ல. உதாரணம் செய்யறதுக்கு இருக்கு. இப்ப நாங்கள் படிச்சு கொண்டு போவோம். இது முடிய நாங்கள் உதாரணம் செய்ய வேண்டியிருக்கு. சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம். தனிப்பட்ட அல்லது அலுவலக பாவனைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் வழங்கி இருந்தால், உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் வழங்கி இருக்கு. ஒரே நேரத்துல நீங்க 2 வாகனங்களை ஓட முடியாது. ஒரு நேரத்துல ஒரு வாகனத்தை தானே ஓட முடியும். ஆகவே ஒரே ஒரு வாகனத்தை மட்டும் நீங்கள் வரி கணக்கு கொண்டு வர மற்ற வாகனத்தை புறக்கணித்து விட முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் வழங்கி இருந்தால் ஒரே ஒரு வாகனத்தை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டும். அடுத்தபடியா வெளிக்கட வேலைக்கு பயன்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட வாகனங்கள் அல்லது துவிச்சக்கர வண்டிகள் ஆகியன சம்பந்தமான பதிவுகள் தொழில்துறையினரால் பராமரிக்கப்படும் போது, உதாரணமாக நீங்கள் குவார்டர்ஸ்ல இருக்கீங்க, குவார்டர்ஸ்ல உங்களுக்கு வாகனங்கள் வச்சிருக்க, நீங்க தனிப்பட்ட தேவைகளுக்காக வெளியே போய் வரலாம். எங்க போறீங்க, எங்க வாரீங்க, அதாவது எத்தனை கிலோமீட்டர் என்ற பதிவு பேணப்பட்டால் வாகனங்களுக்கு 1 கிலோமீட்டர் 25 ரூபாய், துவிச்சக்கர வண்டிக்கு 1 கிலோமீட்டர் 5 ரூபாய் நன்மைகள் கணக்கிடப்படும். நீங்கள் எவ்வளவு தூரம் தனிப்பட்டு வைக்கிறது இந்த பெறுமதி இது தனிப்பட்ட பதிவு பேணப்பட்டால் ஏதேனும் மோட்டார் வாகனம், துவிச்சக்கர வண்டி, பராமரிப்பு, எரிபொருள் ஆகியன தொடர்பான மீளளிப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டால், மீளளிப்பு உங்களுக்கு வழங்கப்படுது என்றால் பணமாக உங்களுக்கு வழங்கப்படுது. ஆகவே எவ்வளவு பணம் வழங்கப்பட்டதோ அவ்வளவு உங்களுக்கு பெறுமதியாக இருக்கும். அவ்வளத்தையும் நீங்கள் காட்ட வேணும். சரிதானே? திரும்ப வழங்கப்படுத்த வேண்டும் என்றால் கேட்கலாம். அந்த சிசி 2 வெஹிக்கிள் தர்றாங்கன்னு சொன்னீங்களாங்க? உங்களுடைய தொழில் தரணும். உங்களுக்கு 2 வாகனங்கள் தந்திருக்கிறாங்க சொன்னால் ஒரு நேரத்தில் நீங்க 2 வாகனத்தையும் பயன்படுத்த முடியாது. சரி, காலையில ஒரு வாகனம், மாலையில ஒரு வாகனம் பயன்படுத்தலாம். இல்ல ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு ஒரு வாகனம் பயன்படுத்தினாலும் ஆண்டு முழுவதும் இந்த வாகனத்தை அரைவாசியும் அந்த வாகனத்தை அரைவாசியும் தான் நீங்க பயன்படுத்தணும். ஆகவே ஒரு வாகனம் தான் நீங்க பயன்படுத்தணும். ஒரு வாகனத்தை கணக்குக்கு காட்ட வேணும், மற்ற வாகனத்தை கணக்குக்கு காட்டாம விடலாம். இந்த வாகனத்தை கணக்குக்கு காட்ட வேண்டும் என்றது உங்களுடைய தீர்மானம். பொதுவாக பெருமதி கூடின வாகனத்தை காட்டாம விடுவோம். ஏனென்றா நாங்க எங்கட நன்மை அது வரிக்கு முரணானது அல்ல. ஒரு வாகனத்தை காட்டாம விடலாம். இந்த வாகனம் என்றதை வரி செலுத்த தீர்மானிக்க முடியும். சரியா அந்த படியம்? இல்ல சார், கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. திரும்ப ஒரு சரி, கணக்கு செய்யற போது நான் அதை திரும்பவும் இருக்கா தெளிவாக்குவேன். நான் யோசிச்சு எப்படியான சார், இப்ப 2 வெஹிக்கிள் யூஸ் பண்றாங்கன்னா அந்த சிசி அந்த கணிப்பு ஒன்றும் வராதா? 2 வேற சிசி உள்ள வெஹிக்கிள் நல்ல விஷயம். என்னன்னு சொன்னா 2 வாகனத்துல எந்த வாகனத்தை காட்டுறேன்னு நீங்க முடிவெடுக்கிறீங்க. எந்த வாகனத்தை காட்டுறேன்னு முடிவெடுக்கிறீங்களோ அந்த வாகனத்துக்குரிய சிசியை தான் நீங்க பார்க்க வேணும். ஓகே சார், ஓகே. சரி, ஓகே, நல்ல ஒரு கேள்வி. அடுத்த விஷயம் பார்க்க போனோம்னு சொன்னால் வேலை வாய்ப்பு மூலமான வரிமதி வருமானத்துல இங்க நிரல்படுத்தப்பட்ட விஷயங்களை நீங்க உள்ளடக்க தேவையில்லை. தொழில் தரனர் சார்பாக தனிநபர் மேற்கொண்ட செலவுகளின் மீளளிப்பு, நிறுவனத்துக்காக நீங்க ஒரு செலவை மேற்கொண்டிருப்பீங்க, அதை நிறுவனம் உங்களுக்கு திருப்பி தருகிறது சொன்னால் அது உங்களுக்கான ஒரு நன்மை அல்ல, உங்களுக்கு தனிப்பட்ட நன்மை அல்ல. ஆகவே அதை நீங்க காட்ட தேவையில்லை. சம நிபந்தனைகளை எல்லா ஊழியருக்கும் கிடைக்கக்கூடிய காப்புறுதியை தந்தால் எல்லா ஊழியருக்கும் கொடுக்கிறேன்னு சொன்னால் அது உங்களுக்கு விசேடமான நன்மை அல்ல. ஆகவே அதை நீங்க காட்ட தேவையில்லை.
தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட ஒதுக்கீடு செய்ய முடியாது என்று சொன்னால், உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தேநீர், அப்படிப்பட்ட நன்மைகளை நீங்க வேலைவாய்ப்பு வருமானத்துல காட்ட வேண்டியதில்லை. தொழிலாளர் பங்கு திட்டம் உங்களுக்கு தந்தால், பங்கு திட்டத்தை வழங்குகிற போது, பங்கு திட்டம் உங்களுக்கு தரப்படும் போது அது நன்மை அல்ல. அந்த பங்கு திட்டத்தை நீங்கள் பயன்படுத்தும் போதுதான் நன்மையை கணக்கிடப்படும். அவை பயன்படுத்தும் போது பெறுமதி என்ன, சந்தை பெறுமதி என்னவோ அதைத்தான் நீங்க பார்க்க. ஆணையாளர் நாயத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சேமிப்பு நிதியம், சேமலாப ஓய்வூதிய நிதியம், இப்படியானதுக்கு மேற்கொள்ளப்பட்ட பங்களிப்பு ஏற்கனவே நாங்க பார்க்கலாம். இந்த விடயங்களுக்கு உங்களுக்கு கணித்தல்ல உள்ளடக்க வேண்டிய தேவை இல்லை.